மரியாயே வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். இந்த ஓராண்டு தொடரில் இதுவரை 2 வாரங்கள் மாதாவை பற்றி தொடர்ச்சியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். முதல் வாரம் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி 7 வீடியோக்கள். அதுக்கு அடுத்த வாரம் மாதாவினுடைய புனித பொருட்கள் திருப்பண்டங்களை பற்றி 7 வீடியோக்கள். அடுத்ததாக இந்த தொடரில் மாதா பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வசனங்கள் அதுதான் பார்க்குறோம். மாதா பழைய பைபிளில் மாதா பேசுனது ரொம்ப கம்மி, மாதாவை பற்றிய குறிப்புகள் கம்மி அப்படின்லாம் நம்ம சொல்ல கேள்விப்படுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மாதா இருக்கிறாங்க, நிறைய இடத்துல மாதா இருக்கிறாங்க, முன்குறித்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதை தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு பார்த்துட்ருக்குறோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு பைபிள் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது ஆதியாகமம் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள். இந்த வசனம் தெரியாதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதை தான் மாதாவை குறிக்கின்ற ஒரு வசனம். பைபிளில் முதல் புத்தகம் ஆதியாகமம், அதுலேயே மாதா வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்தோம், மாதா முதல் அதிகாரம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2வது வசனத்தில் மாதா இருந்தாங்க தண்ணீர் வடிவில். இப்போ இந்த 2வது வசனத்தில் ஆதியாகமம் 3:15 மாதாவே நிற்கிறாங்க. கடவுள் மாதாவை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா எல்லாரும் அறிந்தது. இதுக்கு நிறைய எதிர்கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஒரு மாதிரி, நீங்கள் உங்கள் பைபிளில் படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். இது வரைக்கும் நீங்களும் நானும் ஒன்றா சொல்வோம். அடுத்து வர பகுதியில் தான் நம்ம வேறுபடுவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற திருவிவிலியத்தில் அவள் வித்து உன் தலையை நசுக்குன்றிருக்கும். இது பெரிய மாதாவுக்கு மாறுபாடான கருத்துள்ள சர்ச்சைக்குரிய விஷயமாக போச்சு இந்த திருவிவிலிய வசனத்தினால. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை 2000 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது எதுனா லத்தீன் உல்காத்தா விவிலியம் தான், லாட்டின் உல்கேட். அதுதான் திருச்சபையினுடைய, கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வ விவிலியம். மீதியெல்லாம் எதுவுமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வ விவிலியம் எதுனா லத்தீன் உல்காத்தா விவிலியம் தான். அதில் இருக்கிற வசனத்தை தான் நான் சொல்கிறேன். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, அது கத்தோலிக்க விவிலியம் கிடையாது, அது பொது மொழிபெயர்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா அவள் வித்து உன் தலையை நசுக்குன்றிருக்கும். எப்படியோ அவளுங்கிற வார்த்தையின் மூலம் அது மாதான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மாதா எடுத்த உடனே மாதா கடவுளால் கொண்டு நிற்க வச்சிட்டார் மாதாவை கடவுள். அப்போ மாதாவை குறிக்க அவள்னு இருந்தாலும் அந்த அவள் யாரை குறிக்கினா மாதாவை மட்டும்தான் குறிக்கும். உலகத்தில் வேறு எந்த பெண்ணையும் குறிக்காது. ஏன்னா கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் சாத்தானுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட முதல் பெண் மாதா. சாத்தானோட ஒத்து போயிட்டது ஏவாள். அதுக்கு எதிரான ஒரு பெண் யார் கடவுள் கொண்டு வந்தது? மாதா. ஸோ அந்த மாதா முன் குறித்து வைக்கப்பட்டிருக்காங்க இந்த வசனத்தில். இது பற்றி மணிக்கணக்காக பேசலாம் இந்த வசனத்தை பற்றி. பட் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னா, நான் சொன்னதுக்கும் நீங்கள் உங்கள் திருவிவிலியத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னீங்களா? இதுக்கு 2க்கும் தீர்வு பார்த்தீங்கன்னா, மாதா லத்தீன் உல்காத்தா விவிலியம் பக்கம் நிற்கிறாங்க, மாதா திருவிவிலியம் பக்கம் நிற்கலை. எப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா, அவள் உன் தலையை நசுக்குவாள்னு நான் சொல்கிறேன். லத்தீன் உல்காத்தா விவிலியத்தில் அப்படி தான் இருக்குது. அதை இப்போ மாற்றி எல்லா பிரிந்து போன சபை கிறிஸ்தவர்களும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக அவங்க பிரகாரம், அவங்க பைபிள் அப்படி தான் இருக்கும், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த 2000 வருஷமாக இருந்த இந்த வார்த்தையை தூக்கிட்டு அவள் உன் தலையை நசுக்குவாள்ன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. பட் மாதா அதை சப்போர்ட் பண்ணல. இந்த வரலாறு தெரியாதனால தான் இந்த வசனத்தை அவங்க மாற்றிருக்காங்க இந்த திருவிவிலியத்தில். எப்படின்னா, 1947வது ஆண்டு மாதா ப்ரூனோ அப்படின்ற ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு காட்சி தராங்க. ப்ரூனோ அப்படின்ற ப்ராட்டஸ்டண்ட். அந்த ப்ரூனோன்றவர் எப்படி சின்னப்பர் ஆதி கிறிஸ்தவ மாதிரி அடித்து ஒழிச்சிடணுன்ற வெறியோட சுத்தினாரை கத்தி எடுத்துக்கிட்டு, அதே போல் ஒரு ஆள் ப்ரூனோ. ரோமில் இத்தாலியன் அவர்.
அவருக்கு பாப்பரசரை பிடிக்காது, கத்தோலிக்க திருச்சபை பிடிக்காது, கத்தோலிக்க ஃபாதர்ஸை பிடிக்காது, மாதாவை பிடிக்கவே பிடிக்காது. கடைசியாக கடும் கோபமான ஆள். அப்படியேப்பட்டவங்கள அப்படி ஒரு நபரை மாதா மணந்திருக்கிறாங்க. சரி, அப்படி அது ஒரு அருமையான ஸ்டோரி. அது நம்ம சேனலில் வரும் பாருங்கள். அப்போ மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரூனோக்கிட்ட, அந்த ப்ராட்டஸ்டண்ட் ப்ரூனோக்கிட்ட, நானே ஆதியாகம கன்னிகைன்ட்டாங்க. பாம்பின் தலையை நசுக்கிய ஆதியாகம கன்னிகை நானேன்னாங்க. இது மாதா சொன்னது. இது வரலாறுல இருக்குது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகள்ல இதுவும் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், கன்வர்ஷன் ஆஃப் ப்ராட்டஸ்டண்ட் ப்ரூனோ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். மாதா காட்சி கொடுத்தது, மாதா ரோமில் காட்சி கொடுத்த அந்த இடம், அவங்க சுரூபம், இந்த ப்ரூனோ படம்லாம் வரும் பாருங்கள். மாதா தன்னை ஆதியாகம கன்னிகை, நானே பாம்பின் தலையை நசுக்கிய ஆதியாகம கன்னிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ திருவிவிலியம் என்ன சொல்லுதுன்னா, அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. இப்போ மாதா திருவிவிலியம் வந்தது 90களில், 1990களில். மாதா சொன்னது 1947 சொல்லிட்டாங்க. இப்போ முடிவு உங்கள்கிட்டே சொல்லிடுறேன், விட்டுறேன். அவள் உன் தலையை நசுக்குவாளுங்கிறது தான் மாதா சொன்னது. அவள் வித்து உன் தலையை நசுக்குன்றது ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் சொல்கிறது. எது சரின்றது மாதா பக்கமாக ப்ராட்டஸ்டன்ட் பக்கமாக நீங்கள் அப்படின்றத முடிவு எடுத்துக்கங்க. தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.